அக்ஷய பாத்திரம் எங்கிருந்து தொடங்கி இருக்கிறது அப்படின்னா பாஞ்சாலியிடமிருந்து தான் தொடங்கி இருக்கிறது உண்மையா. காரணம் என்னன்னா, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் ஆதவனை வேண்டி பாஞ்சாலி தவம் இருந்த பொழுது அவளுக்கு கிடைத்த பரிசு தான் இந்த அக்ஷய பாத்திரம். இந்த அக்ஷய பாத்திரம் எதை கேட்கிறோமோ அதை சுரந்து கொடுக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. அப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சூரியன் ஆட்சி தன்மையில இருக்கார், சந்திரன் உச்சத்தினுடைய வீட்டில் இருக்கார், ராகுவுடைய நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று இருக்கிற நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரிய சந்திர ராகு சேர்க்கை அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த சேர்க்கைக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை என்று பொருள். அப்ப அந்த அக்ஷய பாத்திரத்துல என்ன கேட்கிறோமோ அது நமக்கு உடனே கிடைக்கும். அப்ப இந்த கிரக இணைவை நாம எப்படி எடுத்துக்கலாம்னா, சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா. அப்ப அக்ஷய திருதியில மறக்காம தாய் தந்தையருக்கு பாத பூஜை பண்ணணும்.